முதலில் கவிதை வாசிக்க வருகிறார் ஆச மைந்தன். இவர் துறைமுகத்திலிருந்து வரும் கவிதை கப்பல். இவரது நூல் ஆச மைந்தன் கவிதைகள். இவரது வரிகள்: உழவை காக்கும் உழைப்பாளி, உரிமை கேட்டால் தடியடியா. உழவை காக்கும் உழைப்பாளி, உரிமை கேட்டால் தடியடியா. கருணை காட்டும் அரசு வேண்டும், உரிமை காக்கும் குரல்கள் வேண்டும் என்று கூக்குரல் இடுகிற கவிஞனே வா, கவிதைகள் தா. அறிஞர்கள் நிறைந்த இந்த அவையை வணங்கி மகிழ்கிறேன். இலக்கிய நிகழ்வுகளை நிகழ்த்தி கொண்டிருந்த நான் இப்பொழுது ஒரு குழந்தையாக கவியரங்கத்தில் நுழைந்திருக்கிறேன். கவிதை புனைந்திருக்கிறேன், நிறைய இடத்தில் படித்திருக்கிறேன், தெருமுனை கவிதைகள் படித்திருக்கிறேன். இந்த சிறு கவிதையை தமிழ் மொழியின் பெருமை கூறும் விதமாக உங்கள் முன் படைக்கிறேன். கவிஞர் தமிழ்வழி, ஒரு மகாகவியின் வரைபடம். இது தலைப்பு. தமிழ் ஒளி அடங்குவதில்லை, வெளிப்படும் தருணங்கள் தான் வெவ்வேறானவை. தமிழ் ஒளி அடங்குவதில்லை, வெளிப்படும் தருணங்கள் தான் வெவ்வேறானவை. ஒளிப்பந்தை கைக்குள் வைத்தால் இளரத்தமானாலும் கிழரத்தமானாலும் நம் காட்சிக்கு வருவது கம்யூனிச நிறமே. ஒளிப்பந்தை கைக்குள் வைத்தால் இளரத்தமானாலும் கிழரத்தமானாலும் நம் காட்சிக்கு வருவது கம்யூனிச நிறமே. சூரிய வெளிச்சங்கள் ஓட்டை குடிசைக்குள் தெரியும் காட்சி. கைப்பிடியற்ற நீல கத்திகள் ஆதிக்க சக்திகளை அழிக்க வந்த யுக்திகள் போல் இருக்கும். தமிழ் ஒளி நிலாமுற்றத்தில் ரசனையின் ஓட்டத்தில் வாழ்ந்தவன் இல்லை. காவியங்கள் படைத்து பாட்டாளி தேர் குறித்து கவிதை படையலிட்டவன், அதை அச்சில் வார்த்து அழகு பார்த்தவன். தமிழ் ஒளி நிலாமுற்றத்தில் ரசனையின் ஓட்டத்தில் வாழ்ந்தவன் இல்லை. காவியங்கள் படைத்து பாட்டாளி தேர் குறித்து கவிதை படையலிட்டவன், அதை அச்சில் வார்த்து அழகு பார்த்தவன். பல பணிகள் பார்த்தாலும் இலக்கிய பணியே இயல்பாக வந்தது. அது நமக்கு பல இலக்கியங்கள் தந்தது. கையேடுகள் பல இருக்க அச்சில் ஏறாத நிலை இருக்க, அதை தோழமையான தோழன் சேத்து சஞ்சீவியிடம் கொடுத்து வைத்தது. அவை அச்சிலேற்றி நமக்கு கிடைக்க வைத்தது. கையேடுகள் பல இருக்க அச்சில் ஏறாத நிலை இருக்க, அதை தோழமையான தோழன் சேது சஞ்சீவியிடம் கொடுத்து வைத்தது. அவை அச்சிலேற்றி நமக்கு கிடைக்க வைத்தது. கரங்கள் பல இணைந்து விழாக்குழு கண்டது. தமிழ் ஒளி அறிமுகம் தமிழுலகு அறிந்தது. பள்ளிகள் கல்லூரிகள் பலவற்றுக்கும் தமிழ் ஒளி படைப்புகள் சென்றது. விழாக்குழு பெயருக்கு நிற்காமல் செயலில் நின்றது. தமிழ் ஒளிக்கு சிலையொன்று வைத்தது. பாரதியை படித்த கவிஞன், பாவேந்தருக்கு படி எடுத்த கவிஞன், நாடகம் வெடித்த கவிஞன், காவியம் படைத்த கவிஞன், ஓர் திசையில் தோன்றிய கவிஞனை இனி எந்த திசைக்கும் விட்டு சொல்லுவோம் அவனை. வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். அடுத்து வருபவர் கவிஞர் கோ தாமோதரன். வானொலியிலும் தொலைக்காட்சியிலும் தன் குரலொலி மூலம் வந்தவர். இன்று நேரொலி தர நம் நிகழ்ச்சிக்கு வருகிறார், கவிதை தருகிறார். கவியரங்க தலைவருக்கும் அரங்கில் உள்ள தமிழ் அன்புள்ளங்களுக்கும் வணக்கம். ஒரு மகாகவியின் வரைபடம். தீச்சுளையால் ஒரு தேகம், மொழி பேச்சனை பாய்ச்சலோ மூச்சு. காய்ச்சிய வறுமை கோல் ஓச்சிய மக்களை கருணையால் தத்தெடுத்தாள். ஆண்மை வீச்சறிவாளாம் பாரதிதாசனின் மூச்சுக்குள் சுரம் தொடுத்தாள். வாசமில்லா இந்தி நம் வாசலில் விளையாட
எந்த நாளும் அவன் தடை விதித்தான். வேதியர் மந்திரம், வேள்விகள் தீண்ட சாதிகள் சோரம் போகும். சாதியால் பாதி இறந்தவன் தலையாட்டுவான். சாதியால் பாதி இறந்தவன் தலையாட்டுவான். போடும் படையலில் விடியல் சாகும். சாமி பிள்ளை தோட்டக்காரன் என்றும் சாமிக்கே திதி செய்தவன். கவிதை சாமரம் வீசி பொதுவுடைமை சித்தாந்த சரித்திரம் படைத்திட்டவன். கரும் சட்டை உதறி செஞ்சட்டை நுழைந்து காரிருளை சிவப்பாக்கினான். கந்தகச் சிறகுகள் பூட்டி பறந்தாலும் தமிழ் சந்தத்தில் இளைப்பாறினான். நெஞ்சத்தின் குருதியால் பாட்டெழுதி நீண்டதோர் புவி மலர உரை எழுதினான். வஞ்சத்தில் தலை துவட்டும் வார்ப்படங்களை முறித்து தமிழ் நெஞ்சத்தில் வரைபடமாய் வாழ்கின்றான் இன்றளவும். தமிழ் ஒளி வாழ்க வாழ்க. வணங்குகிறேன் அவையில். சாமிக்கே திதி செய்த சந்ததியாய் தமிழொலியை தந்து சென்றார். நன்றி கவிஞரே. அடுத்து வருபவர் கவிஞர் மூசா. இவர் 2 தொகுப்புகளை தந்திருக்கிறார். இந்த 2 தொகுப்புகளும் இவரை யார் என்று சொல்லும். பனித்துளியின் பயணங்கள், பீர் கதைகள் என்னும் 2 சிறுகதைகளில் தன் சித்திரத்தை வரைபடமாய் வரைந்தவர் இந்த கவிதை ஓவியம் தீட்ட வருகிறார். சீர் உடை செந்தமிழ் மகள் வாழி, எம் சிந்தையில் நிறைந்த அவள் வாழி. போருடை புறமும் அன்புடை அகமும் போர்த்த பேரழகால் புகழ் வாழி. தமிழுக்கு ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும், திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும். ஒளிக்கு, தமிழ் ஒளிக்கு என் முதல் வணக்கம். நா திறந்தால் வேய் குழலாய் மொழி அருளும் நாவே அருளையா அவர்களுக்கு நல்வணக்கம். கிழக்கே உதயகிரி மலைகளால், மேற்கே மலபார் சமுத்திர தீவுகளால், வடக்கே குந்தல தேச நதிகளால், தெற்கே காலக்கேய காடுகளால் என நீட்டி முழக்காமல் இருட்டுக்கடை அல்வா போல செவிக்கினிய கவிதை வழங்க வந்திருக்கும் கவிஞர்களுக்கு தோழமை வணக்கம். செங்கேணியில் பிறந்தவன், கருப்பிலிருந்து சிவப்பிற்கு பயணித்தவன், ஒடுக்குதலுக்கும் நசுக்குதலுக்கும் சுரண்டலுக்கும் எதிரான ஒளி தமிழ் ஒளி. பொல்லா வறுமைக்கு போக்கிடமான பொது உடைமைக்காரன், சொல்லா மனத்துயருக்கு சமூக உடைமை மருந்தானவன், சாக்கடையின் தேக்கத்தை தூர்வாரும் திராவிடன், கொட்டும் பசிப்பினியும் கொந்தும் கொடுநோயும் சொட்டும் பனிக்குளிரும் தொல்லைப்படுத்துகையில் துரத்தும் முரசொலி. கேட்கும் செவியினிலே கண்கள் கிணறாகும், மூட்டை முழுபலமும் ஏறும் முதுகினிலே அந்தோ அவன் கால்கள் ஆபத்தை நோக்கினவே. மயக்கம் மறக்கண்டான், தொப்பென்று வீழ்ந்தான், சுடுகாட்டில் செத்து விட்டான். ஆனால் கோபத்தில் பிறந்து விட்டான், இங்கே தமிழ் ஒளி பிறந்து விட்டான். முதலாளி கொள்கைக்கு இன்னும் இடமுண்டோ என சீறி நின்றான் இவன், ஆணியை பிடுங்கென்றான் அவன். நீ பிடுங்க சொல்வதெல்லாம் தேவையில்லாத ஆணி என்றான் அவன், தேவையில்லாத ஆணி என்றான் அவன். அடிமேல் அடி வைத்து தலை நீட்டுது உள்குத்து, அடிமேல் அடி வைத்து தலை நீட்டுது உள்குத்து. போர் வந்தது போலும் இடி கொட்டுது முரசம், புகவும் இனி விடவோ பொது உடைமை நெடுமாமரம் அரணாய் நிற்கும். முடிமன்னர் அடி சாய்வது போல புரட்சி புயல் பெரு மாமழை பொழியும். பாறை ஒரு புறத்தும் பாமாலை ஒரு புறத்தும், சூறை ஒரு புறத்தும் சூழ்ந்திருக்கும் நீண்ட வழி. சூறைக்கு நேராக தோல் உயர்த்தி அஞ்சாது, பாறை முதுகேறி பார்த்தவர்க்கே பாமாலை. பாமாலை ஏந்தியவள் பார்த்திருக்கும் அவ்வழியும், காமாலை கண்ணருக்கு காணாமற் போனதுண்டு. வெகு நேரம் நான் நடந்தேன், வெள்ளி முளைக்கவில்லை. வெகு தூரம் நான் நடந்தேன், வீதி வெளுக்கவில்லை. வெள்ளி முளைவிட்டு வீதி முளைக்க கருஞ்சட்டைக்காரன் நான், செங்குருதி கொதிக்க வெகு தூரம் நான் நடந்தேன், வீசுகின்ற காற்றோடு வெகு தூரம் நான் நடந்தேன், வேறு வழி காணாமல்.
இப்பவே கண்ணை கட்டுதே என்று எண்ணாமல் நடந்திடுவோம் தமிழ் ஒளியோடு. மகாகவியின் வரைபடம் வரைந்திடுவோம். நன்றி, வணக்கம். என்ன செய்வது மூசா? ஆணிகள் பிடுங்கச் சொல்லும் வடிவேலுகள் தான் இந்தியா முழுவதும் எண்ணிக்கையில் அதிகம். மூசா, உன் கவிதை நாசா ஏவுகணை போல் நன்றாய் சீறியது. பேசா மௌனத்தில் பேச்சிழந்து நிற்கின்றேன். நன்றி கவிஞனே. அடுத்து புனித ஜோதி. இவர் தேனி மாவட்டத்திலிருந்து வரும் கவிதை தேனி. இவர் எழுதிய நூல்கள் சுப்புவின் கனாமகள், நிழல்களின் இதயம், மௌனக்கூத்து. பெற்ற பட்டங்கள் முழ நீளம் என்றால் பெற்ற விருதுகளோ 3/4 மைல் தூரம். படித்தால் மூச்சு வாங்கும் 15 விருதுகள். இவர் எழுதிய கவிதையிலிருந்து சில வரிகள். எல்லோரிடத்திலும் சொல் இருக்கிறது என்றாய், எல்லோரிடத்திலும் சொல் இருக்கிறது என்றாய், பலரிடத்திலும் சொல் சொல்லாக இருக்கிறது என்றேன். சிலரிடத்தில் துப்பாக்கியாக, உளியாக, சாவியாக, பாலமாக இருக்கிறது என்றாய். அந்த சொல்லில் ஏதோ ஒன்று உன் தாத்தனையும் என் தாத்தனையும் வீழ்த்தியும் பின் எழுந்தும் நடக்க வைத்திருக்கிறது என்றேன். முழுதாக எழவில்லை, நினைவில் வைத்துக்கொள் என்றாய். ஆம் என்றேன். இப்போது உனக்கு புரிந்திருக்கும் எதை சொல்ல வருகிறேன் என்று. பஞ்சாரத்தை உன் ஆள்காட்டி விரலில் வை. இதுதான் புனித ஜோதியின் ஒரு சோறு பதம். இப்ப பானை முழுவதையும் பார்க்க போகிறீர்கள். அறம் வளர்க்கும் அன்னை மொழியால் எம் சிரமுயர்த்த வாழ்த்திட முனைவாய். இந்நாவில் உறவாடு அன்னை தமிழாய், உன் பாதம் தொட்டு பணிகின்றேன் முதலாய். தமிழ் அன்னையை வணங்கி இங்கே வருகை புரிந்துள்ள அத்துணை தோழமைகளுக்கும் என்னுடைய அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நா சுழற்ற சொல் ஒரு வாள் என்று பாடிய தோழர் நாவே அருள் அவர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கங்கள். தமிழன்பன் ஐயாவினுடைய 90வது பிறந்த நாளில் நானும் ஒரு தொகுப்பாளினியாய் இருந்தேன். அப்பொழுதுதான் ஒரு செம்மை மிக்க, செழுமை மிக்க, மொழி வளம் மிக்க செந்தில்நாதன் ஐயாவினுடைய உரையை கேட்க வாய்ப்பு கிட்டியது. அத்தகைய பெருந்தகைக்கு முன் நான் இந்த கவியை வாசிப்பதற்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். அவருக்கு என்னுடைய சிறப்பு வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ் ஒளி. தித்திக்கும் தமிழை உள்ளத்தில் நிறுத்தி தேகம் என்னும் அரங்கில் சதிராடச் செய்த தமிழ் ஒளியே, உன் மோகனம் எல்லாம் தமிழ் மீது. அதன் தாகத்தை தணிக்க கரந்தை தமிழ் கல்லூரிக்கு அனுப்பினார் உன் புரட்சி கவி. உன் உள்ள கிளர்ச்சியில் அரும்பியது திராவிட சிந்தனைகள். அதை கைப்பற்றி கவி சொல்லால் தேரேறி பவனி வந்தாய் பல இதழ்களில். உன் செங்குருதியில் எப்போதும் இடதுசாரி சிந்தனைகள். அதில் ஒடுக்கப்பட்ட ஜீவன்களுக்காய் உன் உயிரை கடைந்து எழுத்து எண்ணெயில் சுடரேற்றினாய். அவர்களில் இருள் நீக்க வந்த நீயே தமிழ் ஒளி. அவர்களின் எழுத்து பறை ஒளி. உன்னை தடவி பார்த்தால் வாழ்க்கை முழுவதும் வடுக்களின் வரி. உன் வியர்வை துளி அவர்களின் சிறகுகள். உன் வியர்வை துளி அவர்களின் சிறகுகள். இதழிகளில் போர்வால் ஏந்தி புறப்பட்ட ஜனயுகம் நீ. எங்கள் தமிழ் ஒளி நீ. எங்கள் தமிழ் ஒளி நீ. வீராயி சொல்லும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காய் தாய் செங்கேனி வயிற்றில் உதித்த அக்கினி பிழம்பு நீ. ஆதிக்கக்காரர்களை வெளுக்க வந்த வணங்கா முடி நீ. மனித பதர்களை அறுக்க வந்த உன் சொல்லே பன்னருவாள். அது முற்போக்கு சிந்தனையாளர்களின் பொது அருவாள். உன் கவிதை என்னும் ஒரு குடத்தில் உன்னை அடைக்க முடியுமா? உன்னை கவிதை என்னும் ஒரு குடத்தில் அடைக்க முடியுமா? கம்பனுக்கும் தமிழ்குமரிக்கும் சவால் விடும் சொல் படை கொண்ட மாதவி காப்பியத்தின் தளபதி. சேரியெல்லாம் செங்கொடி ஏற்றி நாடு முழுவதும் மேதினத்தை வரவேற்ற தாமு ஏக்காவின் செயலாளர் நீ. தமிழ் மரபு இடதுசாரி புத்த மரபை குலைத்து செய்த சோலை குமரி. உன் நாடி துடிப்பில் ஓடும் தமிழுக்கும் தமிழருக்கும் கிடைத்த காப்பிய சரவடி. தமிழர் சமுதாயத்தில் ஆதிக்க சமஸ்கிருதத்தை தோல் உரித்த உன் எழுதுகோளே அவர்களுக்கு சாட்டை. வைதீக மரபை உடைத்து புதிய பாதையை வித்திட்ட எழுத்து உழவன். விளைந்தது வனமலர்களாய் குழந்தை இலக்கியம்.
சாக்கடை சமுதாயத்தை சீர்திருத்த வந்த சிறுகதை ஆசிரியர். எத்தனை எத்தனை எழுத்து பரிணாமங்கள், கலை இலக்கியத்தில் மகாகவியாய் நிறுவிய உன் சொற்களஞ்சியங்கள். 40 ஆண்டுகள் உறக்கத்தில் இருந்த உன் படைப்பை உயிர் கொடுத்த சஞ்சீவியால் உணர்ந்தேன். தேசியத்திற்கு ஒரு பாரதி, சுயமரியாதைக்கு ஒரு பாரதிதாசன், பொது உடைமைக்கு எங்கள் தமிழ் ஒளி, எங்கள் தமிழ் ஒளி, எங்கள் தமிழ் ஒளி என்று போற்றி பாடுவதே எங்கள் முதல் வழி. நன்றி, வணக்கம்.